எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அடுப்பிலங்க நல்ல அடிகனமான ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம சில பொருட்களை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நம்ம வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கிறோம். 15 வரமிளகாய் எடுத்துட்டுங்க. காம்பெல்லாம் நீக்கிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது மாதிரி வறுத்த வரமிளகாயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குங்க. வரமிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. நம்ம வரமிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ இதே எண்ணெயில் நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம் இது மாதிரி சில பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. எண்ணெய் நான் திரும்ப சேர்க்கலைங்க. சேர்த்து அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் பூண்டு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மலைப்பூண்டு சேர்த்துருக்கோங்க. இந்த பூண்டை முழுசாகவே போட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும். அப்போ தான் நமக்கு பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாமே உள்ள வரைக்கும் நல்லா நமக்கு வறுபட்டு வரும். அப்போ நமக்கு சட்னி இன்னுமே சுவையாக இருக்குங்க. இப்போ பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் ஸ்லோ குக் ஆகி நமக்கு நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், நமக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்திருக்கணுங்க. சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி செய்யும் பொழுது முடிந்த அளவு நீங்கள் பழைய புளியை சேர்த்துக்கங்க. அது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க. இந்த புளியும் போட்டு நல்லா எண்ணெயில் அந்த புளி வறுக்கிற மாதிரி ஒரு 2 செகண்ட் போல் வச்சுட்டு நம்ம இந்த பூண்டு, வெங்காயம், புளி இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடணுங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாயை வறுத்து வச்சுருக்கோம். அது கூடவே நமக்கு பூண்டு, வெங்காயம், புளியும் வறுபட்டு இருக்குது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்த இந்த எல்லா பொருட்களுமே ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம வரமிளகாயை சேர்த்துக்கிறோங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமாங்க இது கூடவே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கல்லுப்பையும் சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த வரமிளகாயையும் கல்லுப்பையும் ஃபஸ்ட்டு ஒரு முறை மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமாங்க நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, புளி இது எல்லாத்தையுமே இந்த மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்கணுங்க. இங்கே நம்ம நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாட்ட அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த சட்னியை நம்ம ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துக்க போகிறோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஆயில் விடலை. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்புங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொட்டோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து இது ரெண்டையும் போட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த 2 பருப்பு வகைகளும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் ஜீரகம், கடுகு இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி கடுகு 1/2 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டு சட்னியும் இந்த எண்ணெயில் சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சட்னியில் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் சைடில் லைட்டாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் இந்த சட்னியை சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே மொத்தமாகவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஒருவேளை இந்த சட்னியை பிரயாணங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே இந்த சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வரமிளகாய் கூடவே 2 காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சட்னி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல திக்கான ரெட் கலர் வந்து கிடைக்குங்க. அவ்வளோதான். இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த சட்னியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிங்க. இட்லி, தோசை, செட் தோசை, சப்பாத்தின்னு எல்லா விதமான டிஃபன் ஐட்டம் கூடயும் சூப்பராக பொருந்தக்கூடிய இந்த பூண்டு கார சட்னி ரெசிபியை இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய பொருட்கள் மிகவுமே கம்மிங்க. குறைவான பொருட்களில் அட்டகாசமான சுவையில் ஒரு அருமையான சட்னியை வந்து நம்ம செஞ்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த பூண்டு கார சட்னி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.